Havells Alkaline RO Water Purifiers with 8-stage purification. சரியான தண்ணீருக்கான சைன் Havells Alkaline. என்னங்க மருமகளை பார்த்து என்னங்க பேசுறீங்க? ஒரு பொண்ணு வேலைக்கு போறது அவ்வளவு பெரிய தப்பா? புருஷனுக்கு ஒத்தாசையா குடும்ப பாரத்தை சுமக்கதானே பொம்பளைங்களும் வேலைக்கு போறாங்க. அத தப்பா பேசாதீங்க நீங்க. ஏய், என்னடி தப்பா பேசிட்ட? என்ன தப்பா பேசிட்ட? பெருசா பாரத்தை சுமக்க வந்துட்டாங்க. வீட்டுல கடந்து நல்லா சமைச்சு போட்டோமா, கண்ணுக்கு அழகா பிள்ளைங்களை பெத்து போட்டோமா, அதை வளர்த்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வர புருஷனுக்கு பணியோட செஞ்சிட்டு இருந்தாலே போதும். நீங்க சம்பாரிச்செல்லாம் ஒண்ணு கிழிக்க வேண்டாம். பொம்பளைங்களுக்கு எதுக்கு தாலி கட்டுறோம்? வீட்டையும் வீட்டுக்காரனையும் பாத்துக்கிறதுக்கு தான். கரண்டிய பிடிக்கிறவகிட்ட கம்ப்யூட்டரை கொடுத்தது தப்பு. புருஷன் சம்பாதிச்சு வர காசுல கட்டுக்கோப்பா குடும்பம் நடத்தினாலே போதும். அதை விட்டுட்டு சுதந்திரம் அது இது புண்ணாக்குன்னு வேலைக்கு போனா அப்புறம் குடும்பம் நாசமாகாம வேற என்ன ஆகும்? அதுக்கு நீ வேற சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. இதுக்குதான் ஊர்ல இருந்து வீட்டு கடங்கன புள்ளையா கட்டி வச்சிருக்கணும் மாமா. ஸ்வேதா, வாய மூடு. ஏய் மாமா, இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பேசுறவங்கள பூமர் அங்கிள்னு சொல்லுவாங்க, தெரியுமா? பெட்ரூம்லயும் கிச்சன்லயும் வேலை செஞ்சு கொடுத்து உங்களுக்கு பிள்ளை பெத்து கொடுக்கறதுக்கு பொம்பளைங்க என்ன மிஷினா? பொம்பளைங்களும் மனுஷங்க. பொண்ணுங்கெல்லாம் இப்ப வேலைக்கு போறதுனாலதான் இப்ப பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் வருமானா என்னன்னு தெரியாம கௌரவமா வளர்றாங்க. முன்னாடிலாம் பொண்ணு பிறந்தா கஷ்டப்படுவாங்க, இன்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள கிடைக்காதான்னு ஏங்குறாங்க. கௌரி காஃபி கொண்டு வா, கௌரி டிஃபன் கொண்டு வான்னு சொல்லிட்டு இப்படி பொம்பளைங்களே நம்பி வாழறது நீங்க, நாங்க இல்ல. பொம்பளைங்களை மட்டமா பேசுறதுக்கு உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? உங்களை பெத்ததே ஒரு பொம்பளை தான். 10 மாசம் சுமந்து பாருங்க, அதோட வலி தெரியும், கஷ்டம் புரியும். பொம்பளைங்க இல்லனா ஆம்பளைங்க மீசைய முறுக்கிட்டு தெரிய முடியாது. இவங்கள பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. உங்களுக்காக 3 பிள்ளைங்களை பெத்து கொடுத்து 3 தடவை செத்து செத்து பழிச்சிருக்காங்க. என்னைக்காவது இவங்க உடம்ப பத்தி கவலைப்பட்டிருப்பீங்களா? நீங்க ஆபீஸ்ல உழைக்கிறீங்கன்னா பொம்பளைங்க வீட்டுல உழைக்கிறாங்க. இதுல யாரும் வசதியும் இல்ல, குறைச்சலும் இல்ல. இன்னைக்கு விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. உங்க காலம் மாதிரிலாம் குடும்பம் நடத்த முடியாது மாமா. அதனால பொண்ணுங்களும் வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இனியா விடு இனியா, அவர் என்ன புதுசாவா பேசுறாரு? இல்ல அத்தை, ப்ளீஸ் நீங்க சும்மா இருங்க. மாமா, உங்களுக்காச்சும் ஒரு வேலைதான். நிறைய பொம்பளைங்களுக்கு வீட்லயும் வேலை செஞ்சுட்டு வெளியேயும் போய் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. இதுல ஆம்பளை பெருமையை காப்பாத்த நாங்க புள்ளையையும் பெத்து கொடுத்து வளர்க்கவும் வேண்டியதா இருக்கு. என்ன சொன்னீங்க? வீட்டுக்கு அடங்காம வேலைக்கு போறோமா? புருஷன் காசுல சொகுசா உட்கார்ந்து சாப்பிடுறது ஒன்னும் கஷ்டம் இல்ல. குடும்பத்தை மேல ஏத்தணும், புள்ள குட்டிங்களை நல்லா படிக்க வைக்கணும். வீட்டுல யாராவது முடியாம படுத்துட்டா அவங்களுக்கு நல்ல வைத்தியம் பார்க்க 4 காசு கூடவே வேணும்னு தான் பொம்பளைங்களும் வேலைக்கு போறோம். இனிமே வேலைக்கு போறத பத்தி தப்பா பேசாதீங்க. அடேங்கப்பா, அண்ணனை என்னமா பேசுறாங்க? என்ன அண்ணி, உங்க மருமகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்களா? இனியா கட்டுற வீட்டுக்கு நீங்க ஏதாவது ஷேர் கொடுத்திருக்கீங்களா என்ன? இவகிட்ட என்ன இருக்கு குடுக்கறதுக்கு? நான் சம்பாரிச்சு கொடுக்கற காசுல எண்ணி எண்ணி பொழப்பு நடத்துறவதானே இவ. பொல்லாத சம்பாத்தியம். இந்த மனுஷி வீட்டுல ஓட உழைக்கிறதுனாலதான் உங்களால 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுட்டு இப்படி வெள்ளையும் சொல்லியுமா தெரிய முடியுது. காலையில எந்திரிச்சு காஃபி போட்டு டிஃபன் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் மத்தியானத்துக்கு சமைச்சு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி இருக்கிற எல்லா துணியையும் துவைச்சு அயன் பண்ணிட்டு அடுத்து வீட்டை எல்லாம் கழுவி அடுத்த வேளை சமைக்கிறதுக்கும் ரெடி ஆகணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் கம்மி, இன்னும் நிறைய இருக்கு. அப்படி வீட்டுல வேலை செய்யற பொம்பளைங்களுக்கு மாச சம்பளமே கொடுக்கலான்னு சொல்லி அரசாங்கமே தீர்மானம் கொடுக்கும் பாருங்க. அப்படி கொடுத்தா ஒரு ஆம்பளைக்கு கூட கட்டுப்படி ஆகாது. நீங்க எல்லாருமே காலி ஆயிடுவீங்க. இவ்ளோ நடந்தும்
ஆம்பளைக்கு சரிக்கு சரியா நின்னு பேசிட்டு இருக்கான் இவ்வளலாம். இங்க பாருங்க, வேலைக்கு போறவங்கள தப்பா பேசினா இதுக்கு மேலயும் பேசுவேன். அதுக்கப்புறம் யாராவது குறுக்க வந்தீங்க அவ்வளவுதான். நான் லீவ் வாங்கினதுதான். அதுல எந்த மாற்றமும் நடக்க போறது இல்ல. சும்மா ஆளுக்கு அடம் பிடிக்காம நம்ம நல்லதுக்காகவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கோங்க. எல்லா நேரத்திலும் கெஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது. சில நேரத்துல கொஞ்சம் அதிகாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. புரிஞ்சுதா? பொம்பளைங்களை பத்தி எனக்கே பாடம் நடத்துறாளா? எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்துறா. இதுல எனக்கு சவால் வேற விடுறா. எப்படி இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை செய்யறான்னு நானும் பாக்குறேன். விக்ரம். ஹலோ. ஹலோ இனியா, என்ன பண்ற? எப்படி இருக்க? விக்ரம், நீங்க வீட்டுக்கு வரலையா? ஃபோன் பண்றீங்க? ஐயோ சாரி இனியா, உனக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா ஏகப்பட்ட வேலை. நான் ஆக்சுவலாக கடலூர் போயிட்டுருக்கேன். காலையில் யூனியன் மினிஸ்டர் வராராம். ஸோ இன்னைக்கு நைட்டே ஃபோர்ஸ் அலர்ட் பண்ணிட்டாங்க. சாரி, நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். சரிங்க விக்ரம். நாளைக்கு நைட்டு தான் வருவேன். என்னது, நாளைக்கு நைட்டா? சரி, ஓகே விக்ரம். சரி, என்ன சாப்பிட்டியா நீ? இந்த பாரு, நீ ஏகப்பட்ட வேலை பார்க்குற. அதுக்காக சாப்பிடாம இருந்துடாத, ஓகே? உன் ஹெல்த் எனக்கு முக்கியம். என்ன நீ அமைதியா இருக்க? வீட்டுல ஆஸ் யூஷுவல் ஏதாவது பஞ்சாயத்தா? ஐயோ, அது எப்படி இல்லாம போகுமா? பஞ்சாயத்து நடந்துச்சான்னு கேட்காம இன்னைக்கு பஞ்சாயத்து எப்படி போச்சுன்னு கேளுங்க. அது சரி, என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல. இன்னைக்கு இளங்கோக்காக நான் ஆபீஸ்ல லீவ் கேட்டேன். அத ரீசனா வச்சுக்கிட்டு இளங்கோ, மாமா, யாழ்னி எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டாங்க. நான் ஏதோ இளங்கோ மேல அதிகாரம் காட்டுறேன் அது இதுன்னு அக்கா வேற பேசுறா. மாமாவும் பொம்பளைங்களை வேலைக்கு அனுப்புறதே தப்புன்னு கண்டபடி பேசினாரு. ஒருத்தர் இன்னும் திருந்தவே இல்லை. நீ எதுவும் திருப்பி சொல்லல? யாழ்னி கிட்ட நான் என்னங்க பேசுறது? அதான். ஆனா மாமாவை நான் நல்லா கேட்டுட்டேன். நீங்க குடும்ப தலைவரா இல்ல பூமர் அங்கிளான்னு கூட கேட்டுட்டேன். ஹலோ ஹலோ, என்னாச்சு? விக்ரம் காலை கட் பண்ணிட்டாரு. ஒருவேளை மாமாவை அப்படி பேசினதுக்கு கோச்சுக்கிட்டாரோ? என்னவா இருக்கும்? வீடியோ கால். இதுக்காக தான் போனை கட் பண்ணீங்களா? நான் ஒரு நிமிஷம் அப்செட் ஆயிட்டேன் தெரியுமா? என்ன இனியா நீ? நான் நல்லா ரொமான்டிக்கா உன் அழக ரசிக்கிறதுக்காக வீடியோ கால் பண்ணா நீ அப்செட் ஆயிட்டேன்னு சொல்ற. இப்ப சொல்லு, யார் அன்ரொமான்டிக்கு? சரி, நான் தான் அன்ரொமான்டிக். ஆக்சுவலி இல்ல, உன்னுடைய ரொமான்ஸ் தான் என்னையே ரொமான்டிக்கா ஆக்கியிருக்கு. சரி, நீ விஷயத்த சொல்லு. அப்பாவை பூமர் அங்கிள்னு திட்டிட்டியா? நல்லது, அவரும் அப்படிதான் பேசியிருப்பார்ல. ஆனா ஆமாங்க, பொம்பளைங்க வேலைக்கு போறதே ஊர் சுத்துறதுக்காக தான். கிச்சன்ல பெட்ரூம்ல மட்டுமே இருக்க வேண்டியவங்க அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தாருங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இனியா. நானும் நாட்டை காப்பாத்துறதுக்கு பதிலா அப்பா கிட்ட இருந்தும் அத்தைங்க கிட்ட இருந்தும் வீட்டை காப்பாத்துறதுல இறங்கிடலாமான்னு பாக்குறேன். அதுவே பெட்ரு. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். அப்பா இந்த மாதிரியே பேசி பேசி என்னையும் அவரை மாதிரியே ஆக்கி வச்சிருந்தாரு. ஆனா எப்போ உன் சொல் பேச்சு நான் கேட்க ஆரம்பிச்சேனோ அப்பவே நான் மாற ஆரம்பிச்சிட்டேன். அப்பாவும் மாறுவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உன் கூட இருக்கேன். அது எனக்கு தெரியும். எப்பவுமே நீங்க என் கூடவே எனக்குள்ளேயே இருக்கீங்க.
அதுதான் எனக்கு எனர்ஜி பூஸ்டர் எல்லாமே. இனியா, இந்த எனர்ஜி பூஸ்டருடைய பவர் சோர்ஸே நீதாம்மா. நீ இப்படியே சிரிச்சிட்டு இருந்தியா? கூடிய சீக்கிரமே மாமாவுடைய சர்ஜரி முடிஞ்சதும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்துடும். நீ வேணா பாரு, இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நம்மளுடைய லைஃபே மாறப்போகுது. ஆமா விக்ரம், எல்லா பிரச்சனையும் ஓஞ்சு எந்த டென்ஷனும் இல்லாம உங்களோட கை கோத்துக்கிட்டு ஒரு பீச் வாக் போகணும். பியூட்டிஃபுல். நிஜமாவா? ஹே, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், வீடியோ கால்ல செம்ம அழகா இருக்க. ஓஹோ, அப்போ நேர்ல சுமாரா தான் தெரிகிறேனா? போன்ல மட்டும்தான் அழகா தெரிகிறேனா? சொல்லுங்க. இல்ல 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 இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. இனியா, அப்போ நேர்ல நான் அழகில்லையா? நேர்லயும் சரி வீடியோ கால்லயும் சரி, இந்த மார்லின் மான்ரோவே தோத்தா நீ தான் அழகு. அப்பாடா. விக்ரம், என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல இனியா, இங்க ஒரு பொண்ணு என்னையே பார்த்துட்டு இருக்க. அதான். போதும், நீங்க முதல்ல கட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். ஏன்னா நீங்க அவ்வளவுதான் ரசிக்கிறீங்கன்னு நினைச்சுக்க போறா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல நீங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புங்க. இல்ல இனியா, டீ சொல்லியிருக்கேன், ஒரு டீ குடிச்சிட்டு போறேனே, ஹைவே. உங்கள ஐயோ ஐயோ, இந்த சிச்சுவேஷன்ல டீ ரொம்ப முக்கியமோ? முதல்ல கிளம்புங்க. சரி சரி மேடம், சரி மேடம், கிளம்புறேன் மேடம். ஆனா நீங்க காதை விட்டாதானே நான் கிளம்ப முடியும். சரி, ஓகே, கிளம்புங்க. ஓகே, ஜீப்ல இருங்க. ஓகே, கிளம்பிட்டேன். சரியான ரவுடியா இருக்கா? உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. I love you. நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. நீ
ஹலோ சம்பந்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏங்க யார் பேசுறதுங்க? நான் தான் சம்பந்தி, நல்ல சிவம் பேசுறேன். வேற ஏதாவது நம்பருக்கு கால் பண்றதுக்கு எனக்கு பண்ணிட்டாரா? இன்னும் மண்டைய போடலையான்னு கேட்ட மனுஷன் நல்லா விசாரிக்கிறாரு. எது ஏன் பப்பரக்கான்னு ஓடுது? என்ன சம்பந்தி, லைன்ல இருக்கீங்களா? பேச்சே காணோம். நான் லைன்ல தான் இருக்கேன். நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சம்பந்தி, நான் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வீட்ல ஒவ்வொரு பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கு. அந்த டென்ஷன்ல நான் உங்ககிட்ட ஏதேதோ பேசிட்டேன். என்ன பண்றது? குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஆதங்கத்துல அதுல தப்பான வார்த்தைகள் வந்திருக்கலாம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல சம்பந்தி. நான் எதையும் மனசுல வச்சுக்கிற ஆள் கிடையாது. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, வீட்ல விருந்து ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்கேன். தனியா சாப்பிடறதுக்கு மனசு வரல. நானும் ஏதேதோ பேசிட்டேன். அதான் சேர்ந்து சாப்பிட்டா சரியா இருக்கும்னு தோணுச்சு. நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாட்டுக்கோழி வறுவல், மட்டன் சுக்கா, ஆம்லெட்டு, எறா தொக்கு, வஞ்சர மீன வறுவல், பருப்பு பாயசம்னு தடபுடலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் சம்பந்தி. இத பாருங்க, நீங்க கட்டாயம் வரணும். சரிங்க சம்பந்தி, எதுக்கு இதெல்லாம்? நீங்க சொன்ன எதையும் நான் மனசுல வச்சுக்கல சம்பந்தி, விட்டுடுங்களேன். இல்ல சம்பந்தி, நீங்க வந்தே ஆகணும். இல்லனா நீங்க கோவிச்சிட்டு தான் வரலன்னு நான் நினைப்பேன். அதுக்கு மேல உங்க இஷ்டம். சரிங்க சம்பந்தி, நான் வந்துடுறேன். நல்லது, வாங்க வாங்க, சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க. வாங்க வாங்க. ஏய் கௌரி, கௌரி, என்னங்க? வாடி. என்னாச்சுங்க? என்ன என்ன? நம்ம சம்பந்தி திருவாசகத்தை விருந்து கூப்பிட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லாம் ரெடி பண்ணி வை. போ. என்னது சம்பந்திக்கா? ஆமா, அதுக்கே இப்படி வாயை புழக்கிற? டோரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு போய் நான் சொன்னதெல்லாம் சமைச்சு வை. போ. இன்னைக்கா சாப்பாடு நல்லா இருக்கட்டும். என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் வானம் திடீர்னு மப்பு போடுது? இந்த ஆளு என்ன செய்ய போறாருன்னு தெரியலையே. இந்த ஆளு போதைக்கு சம்பந்திய ஊறுகாயாக்க போறாரா? இது என்னமோ ஆட பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி திங்கிறதுக்கு தழைய கொடுக்கற மாதிரி இல்ல இருக்கு. ஏய், என்ன கிச்சனுக்குள்ள போகாம வானத்தை பார்த்து வடை சுட்டுட்டு இருக்க? அது இல்லங்க, முதல்ல கோழியா இருக்கலாமா ஆட்டை வெட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. என்ன நக்கலா? போறேன். போய் சமை. போ. போறேன். யாழினி, வேற ஒண்ணும் இல்லம்மா. உங்க அப்பாவை வர சொல்லியிருக்கேன். அவருக்கு விருந்து வச்சு சொல்லி புரிய வைக்கணும். அந்த மனுஷன் வாயாலேயே இந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாதுன்னு சொல்ல வைக்கணும்ல. இத பாரு, உன் மனசுக்கு ஏத்த மாதிரி உன் மாமா எல்லாம் செஞ்சு கொடுக்கறேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அந்த இனியா உன்னை ஜெயிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் யாழினி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்பா என்னவா இருக்கும்? ஹலோ அப்பா. இனியா, அப்பா எங்கப்பா இருக்கீங்க? ஏமா உன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். எதுக்குப்பா? உன் மாமனார் ஏதோ விருந்துக்குன்னு கூப்பிட்டாருமா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.